இந்த வீடியோவில் சாட்டர்டே ஈவினிங் டு சண்டே ரொட்டீன் விலாக் தாங்க ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது சாட்டர்டே ஈவினிங்கு நாங்கள் வந்து டிமார்ட் போயிருந்தோம். கிராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு ஒரு 6:30க்கு வந்து டிமார்ட்டில் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வர்ற வழியிலே வந்து ஜஸ்ட் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி இருந்தது. அங்கே வந்து எல்லா ஐட்டம்ஸுமே நல்லாயிருக்கும் கேக்கு. அதனால் அங்கே உட்காந்து கொஞ்சம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. வந்து செம்ம டயர்டாக இருந்தது. எதையும் எடுத்து வைக்க வேண்டாம் தான் பார்த்தேன். மார்னிங் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தா மார்னிங் ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். அதை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு தான் சரி கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருவோன்னு சொல்லிட்டு இந்த ஆயில் ஐட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நைட்டே. மோஸ்ட்லி எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வந்தால் அன்றைக்கி நைட் வந்து பெருசாக டின்னர் வந்து நான் வந்து செய்ய மாட்டேன். அன்றைக்கி வந்து 3 பேருக்குமே வந்து கோதுமை தோசை தான் எடுத்துக்கிறோம். ஆளுக்கு ஒரு தோசை மட்டும். இன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வேறு சாப்பிட்டோம். நைட் ஒரு 9:30க்கு மேலே தான் வந்து நான் தோசை ஊற்றியே ஸ்டார்ட் பண்ணேன். டிமார்ட் போகிறப்பவே வந்து நான் கம்பு வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன். வந்ததும் அதை அரைக்க வேண்டிய வேலை இருந்தது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த கூழ், அப்புறம் வெஜிடபிள் இந்த பாவக்காய், அதலக்காய் இந்த மாதிரி ஐட்டம் தான் ஜாஸ்தி சாப்பிடுவார். ஆக்சுவலி நான் அம்மா வீட்டுக்கு அருப்புக்கோட்டைக்கு போனாலுமே வந்து நான்வெஜ்லாம் எதுவுமே பெருசாக செய்ய சொல்ல மாட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச இந்த பாவக்காய், அதலக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எங்கள் அம்மாவையுமே ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவேன். கூழுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். இது நல்லா கட்டி சேராமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃபைனலாக வந்து நம்ம கையில் தண்ணி தொட்டு கூழை தொட்டு பார்க்குறப்ப வந்து கையில் வந்து ஒட்டக்கூடாது. கையோடு இருந்த பாத்திரத்தையும் வாங்கிட்டு வந்த புது டப்பாவெல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இது வந்து சண்டே மார்னிங்கு. டிஃபன் செய்கிற வேலை பெருசாக எதுவும் இல்லை. நைட்டே வந்து கூழ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த கூழுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து புளித்தொக்கு மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு கூழை விட இந்த புளித்தொக்கு தாங்க ரொம்ப பிடிக்கும். நான் கன்சீவாக இருந்த டைமில் ஃபுல்லாக இது மட்டும் வந்து செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். காலையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து நேற்று வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணாமல் இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த 3 பாக்ஸ் வந்து இந்த வட்டம் டிமார்ட் போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். 100 rupeesக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்து தான். கிளாஸ் பாட்டில் மாதிரி இருக்குது பார்க்க, ஆனால் இது பிளாஸ்டிக் தான். இந்த டைம் கொஞ்சம் வேர்க்கடலை ஜாஸ்தியாக வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போயுமே 100 கிராம் தான் வாங்குவேன். இந்த டைம் வந்து ஒரு 250 கிராம் வாங்கிட்டு வந்துட்டேன். அடிக்கடி வந்து வேர்க்கடலை சட்னி பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு. டிமார்ட் போயிட்டு வர்றப்போ வந்து கொஞ்சம் ப்ரான்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து ஃபிஷ் வந்து அந்தளவுக்கு எனக்கு பெருசாக பிடிக்காது. நாங்கள் வந்து சிட்டிக்குள்ளே தான் போய் எடுக்க போகணும். இங்கேருந்து ஒரு 40 minutes ஆகும். அதனால் இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே போயிட்டு வர்றப்போ வந்து இந்த மாதிரி ஃபிஷ் ஐட்டம் எடுத்துகிட்டு வந்துடுறது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எப்போ பார்த்தாலும் ரசம் ப்ரான்ஸ் கிரேவி தானே வைக்கிறேன், இந்த டைம் வந்து ப்ரான்ஸ் பிரியாணி வச்சு கொடு அப்படின்னாரு. நான் சிக்கன் பிரியாணி இப்போ தான் வந்து நல்லா வைக்கிறதுக்கே பழகிட்டுருக்கிறேன். சரி அவரும் கேட்டுட்டாரேன்றக்காக தான் நான் அன்றைக்கி வந்து ப்ரான்ஸ் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் ப்ரான்ஸ் பிரியாணி வந்து ஃபஸ்ட்டே வந்து ரைஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரைஸ்லேயே வந்து கொஞ்சம் கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எப்பயும் வைக்கிற மாதிரி ப்ரான்ஸு வந்து கிரேவி மாதிரி வச்சு அதில் வந்து 2வது வந்து ரைஸ் வந்து லேயர் பை லேயராக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் எப்போவுமே பிரியாணிக்கு வந்து தக்காளியே போட மாட்டேன். அந்த டைம் வந்து ப்ரான்ஸ் கிரேவி மாதிரி பண்ணி பிரியாணி பண்ணுறதுனால வந்து தக்காளியும் அதோட சேர்த்துக்கிட்டேன். ஃபைனலாக வந்து கொஞ்சம் நெய் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னா தான் வந்து ட்ரையாக இல்லாமல் இருக்கும் சாப்பாடு வந்து. ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்னாலையும் நம்ப முடியலங்க. அப்படியே ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்தது. அதுவும் ஃபஸ்ட் டைம் ப்ரான்ஸ் பிரியாணி. அடி பிடிக்கவே இல்லை. ஒரு 10 minutes வந்து நான் லோ ஃப்ளேம்லேயே வந்து தம் வச்சுருந்தேன். ப்ரான்ஸ் கிரேவி வந்து பண்ணிக்கிட்டப்பே வந்து கொஞ்சம் வந்து லஞ்சுக்கும் எடுத்து வச்சுட்டேன் தனியாக. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சூப்பரான ப்ரான்ஸ் பிரியாணியும் அதோட வந்து ப்ரான்ஸ் கிரேவியும் தான். நமக்கு தான் எப்போ நான்வெஜ் சாப்பிட்டாலுமே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு வந்து டீ போட்டு குடிக்கணும். 2 o'clock லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுமே ஸ்ட்ராங்காக ஒரு ஏலக்காய் டீ போட்டு குடித்தாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.